தங்கை ரேவதி அவர்களுக்கு என் அன்பு தங்கைக்கு ரேவதி அவர்களுக்கு அடுத்ததாக விருகம்பக்கத்தில் போட்டியிடுகிற என் ஆயுர்வேதியில் அவள் அன்பு தங்கை சந்தோஷ் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சங்கத்திலே என் தம்பியின் தங்கையும் முக்கியமல்ல என் பிறந்தார்களே என் பெற்றோர்களை நீங்கள் வெற்றி பெற வேண்டும், அதுதான் முக்கியம். தோற்று நிற்கிற என் சொந்தங்களே, இம்முறையேனும் உங்களுக்கு நீங்களே வாக்கு செலுத்தி வெற்றியடையுங்கள். இந்த அதிகாரம் மக்கள் அதிகாரம், உங்கள் அதிகாரம். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, உங்களுக்கான வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலம் காக்கும், நிலம் காக்கும், வளம் காக்கும், எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்பதை நீங்கள் வாக்கை செலுத்துங்கள். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாகும், இலக்கை வென்றாகும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி சந்தோஷ் வெல்க, என் தங்கை ரேவதி வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நான் அதனால் தனித்து நிற்கிறேன். அன்பு சொந்தங்களே, எல்லா வளமும் வைத்துக்கொண்டு காடு, கடல், ஆறு, அருவி, ஆடு, மாடு, கோழி, எல்லா வளங்கள், வாழை, கரும்பு, தென்னை, நெல், புல்லு, எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு என் வீடு நிறைய வறுமையும் என் வயிறு நிறைய பசியும் ஏன் இருக்கிறது? ஏன் என் மீது, என் மண் மீது, என் மக்கள் மீது காதல் கொண்ட, பேரன்பு கொண்டு நேசிக்கிற தலைவன் இல்லை. என்னை ஏமாற்ற நினைக்கிற தலைவன் இருக்கிறான். இதை மாற்றி நான் இலவசத்துக்கு கையேந்திர நிலையில் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எதற்காக இலவசம்? இலவசம் அறிவிக்கிற கூட்டம் 3 பேரும் ஒரு பக்கம், இலவசத்தை தரமாட்டேன் என்று சொல்கிற உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம். இலவசம் தரமாட்டேன். எதை தருவேன்? கல்வியை ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாமல். எதை தருவேன்? குடிநீரை ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாமல். எதை தருவேன்? மருத்துவத்தை ஒரு ரூபாய் கட்டணம் இல்லாமல். வேற எதையும் காசு இல்லாமல் தரமாட்டேன். ஓசி பஸ் ஓட்ட மாட்டேன், ஏசி பஸ் ஓட்டுவேன். நீங்கள் காசு கொடுத்து போங்க. மின்சாரம் தருவேன், இலவசமாய் தடையின்றி தருவேன், குறைந்த கட்டணத்துக்கு தருவேன், நானே உற்பத்தி செய்து தருவேன். சிலிண்டர் தருவேன். அன்னபொன்னி, சூப்பர் 6 எல்லாம் கிடையாது. கிரிக்கெட் மேட்ச்ல 6 போடலாம், இங்க அதெல்லாம் கிடையாது. சிலிண்டர் தருவேன், தடையின்றி தருவேன், காசுக்கு தருவேன், தட்டுப்பாடு இல்லாமல் தருவேன், எல்லா வீட்டுக்கும் தருவேன். ஓட குடிசையில் ஒரு 7 அப்பத்தா இருந்தாலும் அவருக்கு மகன் சிலிண்டர் தருவேன். எப்படி தருவேன்? மாட்டு சாடியிலிருந்து நானே தயாரித்து தருவேன். மாடு எப்படி? நானே வளர்ப்பேன். மாட்டு பண்ணி வைப்பேன். மாட்டு மதுராவையில் வளர்க்கல, நான் பூந்தமல்லி வளர்க்க, பொன்னேரியை தாண்டி போய் வளர்க்குறேன். 100 ஏக்கர். இங்கிருந்து வேலை தானே, ஜீப் இங்கிருந்து வேலை தானே, வேலை வச்சு கூட்டிட்டு போறேன், வா வேலை வரு. பண்ணையில் மதுராவை இல்லை, மதுராவில் மாதவரத்தில் என் தாத்தா காமராஜ் பால் பண்ண வச்சாங்கல்ல, எல்லாரும் வேலை பார்த்தியில்ல, கவர்மெண்ட் வேலை தானே. நானும் பால் பண்ண வைக்கிறேன், அந்த வேலை வர கவர்மெண்ட் வேலை. சாராய கடையில் சாராய ஊற்றி கொடுக்குற கவர்மெண்ட் வேலை. அந்த காசு இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிற காசு கசக்கு மாடா. எங்க ஊர்ல கேட்பான், நாய் வித்த காசு குறைக்குமா, வேப்பெண்ணை வித்த காசு கசக்குமா? கசக்காதுல்ல. அப்ப பாலம் பெரிய சந்தை இருக்குடா என் உடன் பிறந்தவனே. உலகத்தில் டைரி டேயில் ஐயா மோடி பேசுகிறார், பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கிறது. உலகத்திலே தற்சார்பு பொருளாதாரத்தை எவன்றை கையேந்தாது நம்ம வாழ முடியுங்கிற பால் ஒன்று இருந்தால் என் நாடு பசியை சந்திக்காது. பால் முழு உணவு. ஏன்? நான் தான் மாடு வளர்க்குறேன், உனக்கு பசி எப்படி வரும்? நான் தான் நாட்டுக்கோழி வளர்க்குறேன், பண்ண பண்ணியா 2 முட்டை 1 லிட்டர் பால், கதை முடிஞ்சு. பசி எங்கிருந்து வரும்? எந்த திரவ உணவுகளையும் கழிவு வராது. என்னை பெற்றவர்களே, என் உடன் பிறந்தார்களே, பழச்சாறு, கரும்பு சாறு, எந்த சாலையும் வராது. பாலில் கழிவு வரும். ஏன்? தாயின் மாரில் பிறந்து 1.5 ஆண்டுகள் பால் தான் குடித்தோம், கழிவு வந்தது. காரணம், பால் முழு புரதச்சத்துள்ள முழு உணவு. அதனால் பால் இருந்தால் பசி,
பாலில் தமிழ்நாட்டில் சந்தை மட்டும் 3 லட்சம் கோடி. எங்கிருந்து வருது இந்த சந்தை? ஆந்திராவிலிருந்து. உன் காசு ஆந்திராவுக்கு போகுது, அந்த காசு இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நான் தனிச்சு நிற்கிறேன். ஆடு மாடு வளர்ப்பது இவ அவமானம் என்று கற்பிக்கிறான். இல்லை, அது வருமானம், வெகுமானம். ஆடும் மாடும் மொபைல் பேங்க், நடமாடும் வங்கி, அதை காட்டுவதற்கு என் பிள்ளைகளுக்கு தனித்து நிற்க வேண்டும். உலகில் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கேட்ஸ் 2,76,000 ஏக்கரில் விவசாயம் செய்கிறான். ஏன்? அவனுக்கு தெரியும், சாப்ட்வேர்லேயே வேலை செய்தாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்ய வேண்டும். அதனால் மகன் என்ன செய்கிறேன்? விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுகிறேன். இங்க இல்லை, நிலம் எங்க இருக்கு? நீ எல்லா நகரத்துக்கு வந்து குவிஞ்சிட்ட. இங்கேதான் தரமான கல்வி இருக்கு, இங்கேதான் தரமான மருத்துவம் இருக்கு, இங்கேதான் வேலை வாய்ப்பு இருக்கு. கிராமத்தை விட்டு என் மக்கள் இங்கே குவிகிறார்கள். நகரங்கள் பிதுங்கி வெடித்து வழிகிறது. நெரிசல், வாடகை உயர்வு, மின்சார தேவை, நீர் தேவை எல்லாம் உயருது. கிராமங்கள் காலியாகுது. அதனால் என்ன நட்டம்? கிராமங்கள் காலியானால் நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கான உயிர் தேவையான உணவு கிராமத்தில் இருந்தால் வரணும். பால், முட்டை, காய்கறி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரக்காய், அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் அங்கே தான் வரணும். அது காலியானதுனால இங்கே இந்த தேவை அப்படியே இருக்கு. வேற மாநிலத்தை, வேற நாட்டை கையேந்திரம். இது ஆபத்தான போக்கு. இப்போ நான் என்ன செய்யறேன்? இங்கே என்ன கிடைக்குது? கல்வி. இங்கே என்ன கிடைக்குது? மருத்துவம். இங்கே என்ன கிடைக்குது? வேலை வாய்ப்பு. எல்லாத்தையும் தூக்கி இங்கிருந்து கிராமத்துக்கு தள்ளுறேன். மக்களின் வாழ்விடத்துக்கு தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பை தூக்குறேன். அங்கேயே வாழ்விடத்தில் அரசு பணியை கொடுத்துறேன். அங்கேயே இருந்துறான். கிராமங்களும் காலியாகவில்லை, நகரங்களும் பிரிந்து வழிவில்லை. நாட்டின் பொருளாதாரத்தை சமவீதத்தில் வளர்த்துறேன். சிற்றூரின் பொருளாதாரமும் மேம்படுது, நகர்ப்புற பொருளாதாரமும் மேம்படுது. இதுதான் ஒரு நாட்டின் சரியான சமமான பொருளாதார வளர்ச்சி. இந்த கனவை நான் வைத்திருக்கிறேன். அதனால் இவர்கள் யாரோடும் சேரவில்லை, தனியாக போட்டியிடுகிறேன். புரியுதா? நிறைய இந்த கல்வியை எப்படி கொடுப்பேன் போட்டு காட்டணும், போக்குவரத்தை எப்படி நடத்துவேன் போட்டு காட்டணும்னு இதெல்லாம் வச்சோம். நேரம் இல்லை. உங்கள் மகனால இப்போ இங்கிருந்து பல்லாவரம் ஓடணும், அதுக்கு பயண நேரம் அதிகம். இன்னொரு நாள் நான் போட்டு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா காரைக்குடியில் போட்டு காட்டுறேன். நீ கைபேசியில் தட்டிப்பாரு, படிப்பை உனக்கு ஒரு சத்தியத்தை என்னை மிக்க தாய் தந்தை இருக்கு. என் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு போறேன். பிரபாகர மகன், இன்னைக்கு சென்னையின் தலைநகர், தமிழ்நாட்டின் தலைநகர்லேருந்து ஒருத்தன் பேசுறான். என்ன பேசுறான்? உலக தரத்தில் ஃபின்லாந்து நம்பர் 1 இருக்குன்னு. சரியா 10 ஆண்டுகள்ல உன் மகனுக்கு ஆட்சியை கொடுத்து சரியா 5 ஆண்டுகள்ல ஃபின்லாந்துல இருந்து ஒருத்தன் பேசுவான். எப்படி உலக தரத்தில் கல்வியில தமிழ்நாடு சத்தியமான செய்தி. ஏன்? நான் கருணாநிதி மகன் பிரபாகரன். நான் வந்த உடனே சாராய கடையை மூடணும்னு நினைக்கிறேன். அதனால இதுல யாரோடும் கூட்டணி இல்லாம தனியா நிக்கிறேன். நான் வந்த உடனே பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு என்று பல்ல திறந்து விடணும் நினைக்கிறேன். அதனால நான் வந்தவன் ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், தேனீக்கள் வளர்த்தல், கழுதை வளர்த்தல் எல்லாம் அரசு பணியாக்கணும்னு நினைக்கிறேன். கழுதை வளர்க்கறதுன்னு சிரிக்காத. உலகத்திலே கழுதை பால் தான் அதிக விலை. 7,000 ரூபா ஒரு கிலோ. 7,000 ரூபா. இந்திய நாடு ஐயா மோடி அரசு கழுதை வளர்க்க 50,000 மானியம் தருது. 50 லட்சம் மானியம். 50 லட்சம். சும்மாவாது கழுதை வளர்க்குறேன்னு வாங்கிட்டு சாப்பிட்டு நல்லா இரு. கள்ளச்சாராயம் குடிச்சு சாகிறதுக்கு கழுதை வளர்த்து பெருமையாக வாழலாம். 1 லிட்டர் பால் 5,000 7,000. அலைவயசு தான் வச்சிருக்கேன். ஹோமச்சு டாங்கி மில்க்னு தட்டிப்பேன். அண்ணன் போனான்னு தலையில் அடிச்சுக்கிறேன். இவங்களுக்கு எங்கிருந்து குவாட்டுக்கு வீரன்னு பேர் வச்ச விற்கிற குட்டியை சொல்றாங்க. இங்க வீரன் ஒழிக்கிறாங்க. இவங்க குவாட்டர் ஆஃபுக்கு வீரன்னு பேர் வச்சா அப்போ நம்ம பாட்டை பூடித்தவன், தீரன் சின்னமலை, மருதமண்டியை இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? கட்டப்பம், மேலே முத்துக்கோங்க, சுந்தரலிங்கம், பண்டாரவண்ணிய, பெரும்புடுகு முத்தரையை, இந்த பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ் இவங்களுக்கெல்லாம் நம்ம பேரை மாற்றலாம். குவாட்ரு, ஆஃபு அப்படி வைக்கலாமா? புல் அப்படி வைக்கலாமா? டேய், இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும்லடா. இதுக்காக நான் வந்தவொடனே டாஸ்மார்க் மூடுவேன். சாராய ஆலைகளுக்கு வேலை இருக்காது, மூடிடுவாங்க. ஒரு அறிவு போடுவேன், ஃப்ரீ ஸ்கீம். அது மட்டும் எப்படின்னா, மது பிரியர்களே, டாஸ்மார்க்கில் சரக்கு இருக்கு, அது எப்படியும் ஒரு 4 நாளைக்கு தான் வரும்.
குடிச்சு தீர்த்துருங்க, இனிமே கிடைக்காது. எப்படி ஒரு சலுகை, கடைசி சலுகை அதோட கிடையாது. இலவசமே இல்லை உன் மகனாட்சி. இலவசம் பெற வேண்டிய வறுமை ஏழ்மை உன் வாழ்க்கையிலே இல்லை, ஒழிச்சு. நீ கவலையே வராது, நிம்மதியா ஒரு ஓட்டை போட்டு நாட்டை மாட்டை கொடுத்து நிம்மதியாக போய் தூங்கும். சிறந்த நாடாக மாற்றி படைக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒண்ணுதான். ஓட்டு போட போகும்போது புள்ள குட்டிய முகத்தை பார்த்துட்டு போ. எவனுக்கு ஓட்டு போட்டா, எந்த சின்னத்துக்கு போட்டா நாடு மக்கள் நல்லா இருக்க முடியும் யோசிச்சு பார்த்து போடும். உதயசூரியனுக்கு போட்டீங்க, அவர்கள் வென்றார்கள், மந்திரி ஆனார்கள், எம்பி ஆனார்கள், எம்எல்ஏ ஆனார்கள். நீங்கள் தோற்றீர்கள். இரட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி. நீங்கள் தோற்றீர்கள். முதன்முறையாக உங்களுக்கான அதிகாரத்தை மக்களால், மக்களுக்காக, மக்களே தேர்வு செய்கிற அதிகாரம் தான் மக்களாட்சி. முதன்முறையாக விவசாயிக்கு செலுத்தி உங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் நிறுவனம். புரட்சியாளர் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்று சொல்லி அந்த அதிகாரத்தை நிறுவுங்கள். அன்பு சொந்தங்களே, மதிப்புமிக்க வாக்கு உங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த வரலாறு தந்திருக்கிற அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை ஒற்றை வாக்கால் உலகம் திரும்பி பார்க்கிற மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதே மதுராவையில், இதே பூந்தமல்லியில், இதே பொன்னேரியில் உங்களால் ஏற்படுத்த முடியும். கற்றறிந்த சான்றோர்கள் நிறைந்திருக்கிற நாடு தமிழ்நாடு என்பதை காட்ட நீங்கள் இங்கே மதுராவையில் போட்டியிடுகிற போடுவ